அறத்துப்பால் இல்லறவியல் இனியவை கூறல். 91F. வஞ்சகமற்ற கருணை கலந்த இனிமையான வார்த்தைகள் அந்த நல்லொழுக்கமுள்ள மக்களின் உண்மையான மொழியை வெளிப்படுத்தி இருக்கிறது, வெளிப்படுத்தி இருந்தது, வெளிப்படுத்தி இருக்கும். Sweet words mixed with grace and free from deceit has revealed, had revealed, will have revealed the true language of those virtuous people. 92F. மகிழ்ச்சியான இதயத்துடன் தானம் செய்பவரை விட மகிழ்ச்சியான முகத்துடன் பேசுபவர் இருப்பது சிறந்ததாக மாறி இருக்கிறது, மாறி இருந்தது, மாறி இருக்கும். It has become, it had become, it will have become better to have a speaker with a happy face than a donor with a happy heart. 93E. நல்லொழுக்கம் என்பது பிரகாசமான முகத்துடனும் இனிமையான தோற்றத்துடனும் உள் அன்புடனும் இனிமையான வார்த்தைகளை பேசுவது, அர்த்தமாகி இருக்கிறது, அர்த்தமாகி இருந்தது, அர்த்தமாகி இருக்கும். Virtue has meant, had meant, will have meant to speak sweet words with a radiant face and a sweet look with inner love. 94F. இனிய சொற்களை எல்லோரிடமும் அன்பாக பேசுபவருக்கு துன்பம் தரும் வறுமை பாதிப்பை தந்திருக்க வேண்டாம், பாதிப்பை தந்திருக்க வேண்டாம், பாதிப்பை தந்திருக்காது. The painful poverty has not, had not, will not have affected a person kind to all with sweet words. 95F. பணிவாகவும் இனிய சொற்களை பயன்படுத்துபவனாகவும் இருப்பதே ஒருவருக்கு நல்ல அணிகலன்களாக மாறி இருக்கின்றன, மாறி இருந்தன, மாறி இருக்கும், மற்றவை அல்ல. Humble and using sweet words have become, had become, will have become good ornaments for a person, nothing else. 96F. தீமையை நோக்கி நன்மைகளை பெருக்க நல்ல சொற்களை தேடுபவர்களாகவும் இனிமையான சொற்களை பேசுபவர்களாகவும் மாறி இருக்கிறோம், மாறி இருந்தோம், மாறி இருப்போம். We have become, we had become, we will have become seekers of good words and speakers of sweet words in order to get rid of the evil and increase good things. 97F. நமது நல்ல குணத்திலிருந்து விலகாமல் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் நல்லொழுக்கம் நன்மைகள் மற்றும் நன்மைகளுக்கு காரணமாக செயல்பட்டு இருக்கிறது, செயல்பட்டு இருந்தது, செயல்பட்டு இருக்கும். The use of polite words without deviating from our character has acted, had acted, will have acted as a cause of virtue, benefits and advantages. 98F. அற்பத்தனம் இல்லாத ஓர் அன்பான வார்த்தை தற்போதைய பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அவரது நற்பெயருக்கு காரணமாக ஆகி இருக்கிறது, ஆகி இருந்தது, ஆகி இருக்கும். A kind word without meanness has become, had become, will have become the reason for his reputation in his present life or in the next life. 99F. அவரது இனிமையான வார்த்தைகள் மகிழ்ச்சியை பெறுவதற்கான நுழைவாயிலாக மாறி இருக்கின்றன, மாறி இருந்தன, மாறி இருக்கும், அவரது கடினமான வார்த்தைகள் அல்ல. His sweet words have become, had become, will have become the gateway to derive pleasure, not his hard words. 100F. இனிய வார்த்தைகளுக்கு பதிலாக கடுமையான வார்த்தைகளை பேசுவது
பழுத்த பழங்களை பறித்து சாப்பிடுவதற்கு பதிலாக பச்சை பழங்களை பறித்து சாப்பிடுவது போல ஆகி இருக்கிறது, ஆகி இருந்தது, ஆகி இருக்கும். Speaking harsh words instead of sweet words has become, had become, will have become, like plucking and eating raw fruit instead of plucking and eating ripe fruit.